வணக்கம். இன்னைக்கு செம்மொழி நம் தாய்மொழியாம். தமிழ் மொழிக்கு பல சிறப்புகள் உண்டு. இது வெறும் பழமையான மொழி மட்டுமல்ல, அழகும் இனிமையும் தனித்துவமும் ஒருங்கே அமைப்பெற்ற மொழி. இந்தியாவின் முதல் செம்மொழியாக அறிவிக்கப்பட்ட பெருமை எம் தமிழ் மொழிக்குண்டு. நம் தமிழ் மொழி பழமைக்கு பழமையாகவும் புதுமைக்கு புதுமையாகவும் திகழ்கிறது. இலக்கிய இலக்கண வளமும் கருத்துச் செறிவும் கொண்ட என்றும் இளமையுடன் உயர்தனை செம்மொழியாக வாழ்கிறது. கல் தோன்றி மண் தோன்ற அக்காலத்தே வாழோடு முன் தோன்றிய மூத்த கொடி தமிழ்குடி. முச்சங்கம் அமைத்து தமிழ் வளர்த்த பெருமையுடையவர்கள் நம் தமிழ் மன்னர்கள். உலகிலேயே முதலில் மொழிக்காக ஒரு சங்கம் அமைக்கப்பட்ட பெருமை எம் தமிழ் மொழி கொண்டு. அதுவே தமிழ் சங்கம். யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழியைப் போல் இனிதாவது எங்கோம் காணோம் என்றார் நம் முறுக்கு மீசை பாரதி. அப்படிப்பட்ட தேனினும் இனிமையான தமிழ் மொழியை தமிழனாக பிறந்த நாம் படிக்காமல் வேற எவர் படிப்பது? தமிழ் மொழி என் தாயின் கருவறையில் இருந்தபோதே நான் கேட்ட முதல் மொழி. அது நம் தாயை போல புனிதமானது. அதனால்தான் புரட்சி கவிஞர் பாரதிதாசன் சொல்கிறார், தாயை பழித்தவனை யார் தடுத்தாலும் விடாதே, தமிழை பழித்தவனை தாயே தடுத்தாலும் விடாதே என்கிறார். தமிழ் வெறும் மொழியல்ல, அது நம் அடையாளம். 3000 ஆண்டுகளுக்கும் மேலான இலக்கிய பாரம்பரியம் கொண்ட மொழி நம் தமிழ் மொழி. யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்று சொன்ன கணியன் பூங்குன்றனாரும், பிறப்பொக்கும் எல்லா உயிர்க்கும் என்று சொன்ன வான்புகழ் வள்ளுவரும், திங்களையும் ஞாயிறையும் வணங்கி தன் கவிதையை துவங்கிய இளங்கோவடிகளும், கம்பன் வீட்டு கட்டுத்தரையும் கவிப்பாடும் என்ற சொல்லுக்கு இலக்கணமாய் வாழ்ந்திட்ட விருத்தப்பாவில் விளையாட்டு காட்டிய புலவனும் மூச்சாய்க் கொண்டிருந்தது தமிழ் மொழிதானே. வள்ளுவன் வரிகளை இனி ஒரு மனிதன் எழுதிடவே முடியாது. அப்படிப்பட்ட தமிழனின் அடையாளமான உலக மொழிகள் பலவற்றிலும் மொழிபெயர்க்கப்பட்டுள்ள திருக்குறளை தமிழர்களாகிய நாம் அனைவரும் படிக்க ஆசைப்பட